ஹலோ गाइस இது நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CuteFish OS. ஒரு 2 days பேக் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் வந்து ப்ரௌஸ் பண்ணுறக்கும் போது ரேண்டமாக ஒரு வீடியோ வந்து ஸோ அந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா CuteFish OS பற்றி தான். ஸோ அது என்னடா அது CuteFish OS அப்படின்னு உங்களை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஒரு பார்த்தோன்னு டக்குன்னு ஒரு அட்ராக்டிவாக வந்து இந்த OS அப்படி பார்த்தோன்னா டக்குன்னு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு ஸோ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த யூஏ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை போய் தமிழில் இருக்கா அப்படின்னு சொல்லி CuteFish OS இன் தமிழ் அப்படின்னு யூடியூப்பில் போட்டு பார்த்தேன். எந்த வீடியோவுமே வரல. ஸோ சரி நம்ம ஒரு வீடியோ பண்ணிவிடுவோம் அதை பற்றி அப்படின்னு சொல்லி தான் வீடியோ இதை பண்ணுறோம். இது ஸோ இதில் நான் ப்ரௌடாக என்ன சொல்கிறேன்னா இந்த CuteFish OS பற்றி ஃபஸ்ட்டு தமிழில் பண்ணுறது ஜீவ்ஸ் டெக்னாலஜியில் தான். வீடியோ பொறுத்தவரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா CuteFish OSோட ஒரு மெயின் ஹோம் பேஜ் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் மினிமலாக தான் இருக்கும். இதில் லைக் இது கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா வந்து மேக் OSல இருக்கிற மாதிரி வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த டாஸ்க் பார் அதை கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது லான்ச்சர், ஃபயர்ஃபாக்ஸ், ஃபைல் மேனேஜர், ஆப் ஸ்டோர் அண்டு செட்டிங்ஸ், கால்குலேட்டர் அண்ட் ட்ராஷ் பின் ஃபைனலாக. ஸோ உங்கள் மேலே ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லைக் ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் பார் மாதிரி வைஃபை, ப்ளூடூத், டார்க் மோட் ஆன் ஆஃப், செட்டிங்ஸ், பவருக்கு, அப்புறம் வால்யூமுக்கு, இது எல்லாமே ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க ரைட் கார்னரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து டைம் இருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஹோம் பேஜில் வந்து மினிமலாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸ் போய் பார்ப்போம். செட்டிங்ஸில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வைஃபை இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈத்தர்நெட். இப்போ நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸில் இதை ரன் பண்ணிட்டுருக்கேன். அதாவது விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணுறதுக்கால ஸோ என்னென்ன வைஃபை சிப் வந்து எக்ஸ்டர்னலாக அட்டாச் பண்ணால் வைஃபை ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதால இப்போ இது ஈத்தர்நெட்டும் காட்டுது இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் 1080p உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் வேணுமோ 4K டிஸ்பிளே வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இப்போ நான் 1080p வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு ரிஃப்ரெஷ் ரேட்டு உங்கள் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி மாறுவது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த அப்பியரன்ஸ் தான். லைக் லைட், டார்க், அந்த கலர் ஆக்சென்ட் ஒன்றுத்துக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்ஸ், ஈவன் ஃபாண்ட் கூட மாற்றிக்கலாம். இதில் ஈஸியாக ஃபாண்ட் மாற்ற முடியுது இது. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஓஎஸில் ஒரு பிசி ஓஎஸில் வந்து இன்ஸ்டால் பண்ண எப்படி இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஃபுல்லாத்தையும். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து ஹியூஜ், லார்ஜ், அது மாதிரி உங்களுக்கு எது இதில் வேணுமோ மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட். இதில் இன்னும் வால்பேப்பர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. எனக்கு ஒரு மினிமலாக ஒரு 4-5 வால்பேப்பர் இருந்தாலும் Windows 11 வால்பேப்பர் நல்லா இருக்குது நான் பார்த்தேன். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வால்பேப்பர்ஸ்லாம் Windows 11 கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாக் ஆப்ஷன் வந்து எங்கெங்கே நீங்கள் லெஃப்ட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், பாட்டம், ரைட், அதோட சைஸ் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மால், லார்ஜ், ஹியூஜ்ன்ட்டு அதை ஆட்டோ ஹைட் பண்ணலாம், ஆல்வேஸ் ஷோ வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூசர் வேணும் லைக் விண்டோஸில் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ், பேட்ரி வந்து லைக் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு பிடிச்சது. பேட்ரி பாருங்களேன். அப்படி நீங்கள் லைக் ஒரு மொபைலில் பார்க்குற மாதிரி அந்த அனிமேஷன்ஸு எல்லாமே மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நீங்கள் வேணும்னா மேலே வந்து இந்த ஸ்டேட்டஸில் வந்து உங்களோட பேட்டரியோட ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து மேலே ஷோ பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் லைக் இது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இது மாதிரி அபவுட்டில் போனீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு 8GB RAM மட்டும் இதில் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இது CuteFish OS ரன் பண்ணிகிட்ருக்காது. ஸோ இப்போ இந்த செட்டிங்ஸில் இது அவ்வளோதான். இது இன்னொரு செட்டிங்ஸில் வந்து ப்ளூடூத் மேலே இருக்கும். இந்த ப்ளூடூத் வந்து நான் இப்போ வந்து விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணுறதால ப்ளூடூத் சிப்பு வாங்கி மாட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி செட்டிங்ஸ் விர்ச்சுவல் மிஷின் செட் பண்ணால் ப்ளூடூத்தும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இதில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதோட ஆப் ஸ்டோர். இப்போ ஆப் ஸ்டோர் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கே ஆட் ஆர் ரிமூவ் சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் ஸ்டோர் ஓப்பன் ஆகுது. என்னென்ன ஆப்ஸ்லாம் இதுக்கு இருக்குன்னு பார்ப்போம். லைக் ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, ஆர்டினோ இருக்குது, பிளெண்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு 3D அனிமேஷன் சாஃப்ட்வேர் அது. அப்புறம் ஃபோட்டோஷாப்போட ஆல்டர்னேட்டிவ் GNU இருக்குது, அதாவது கிம்ப் இருக்குது அதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு ஃபேமஸ் VLC இருக்குது, டெலிகிராம் இருக்குது லைக் இதில். அடுத்து கேட்டகரிஸில் போய் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ, வீடியோஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, மியூசிக் அண்ட் ஆடியோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. மியூசிக் அண்ட் ஆடியோவில் வந்து ஆடியோசிட்டி இருக்குது. ஸோ இதில் தான் மோஸ்ட்லி வந்து ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இதில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஆடியோஸ்லாம் இதில் ஆடியோசிட்டியில். ஸோ நானே ஒரு ஃபியூ டைம்ஸில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லாயிருக்கும் இந்த ஆடியோசிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியில் வந்து லைக் நம்ம கேலண்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ் நிறையா இருக்குது இதில். கம்யூனிகேஷன், எஜுகேஷனுக்கு, கேம்ஸ், ஈவன் ஸ்மால் கேம்ஸ்லாம் இருக்குது, ஸ்மால் கேம்ஸ்லாம் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நிறையா இருக்குது. லைக் கம்ப்ரஸிங் சாஃப்ட்வேர், இது ஆர்க் இருக்குல்ல, ஆர்ச்சிவிங் சாஃப்ட்வேர், லைக் இது மாதிரி நிறையா இருக்குது. பைத்தானுக்கான தேவையான சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட். லைக் நீங்கள் இப்போ வந்து ஆர்டினோ, ஆட்டம் இருக்குது. ஆட்டம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமிங் கோடு, வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம் இதில். இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் நீங்கள். ஸோ இப்போ இதில் ஒரு மெயின் கேள்வி எல்லாருக்கும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரைமரி ஓஎஸாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ நீங்கள் வந்து ஒரு லினக்ஸ் யூசர் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி லினக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரைமரி ஓஎஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இது இப்போ லினக்ஸ் போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் டியூவல் பூட் பண்ணிக்கலாம். அது மாதிரி விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணி லினக்ஸ் பற்றி கொஞ்சம் பேசிக் விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கலாம் இதில். ஸோ கற்றுக்கிறதுக்கப்புறம் நீங்கள் வேணால் இதை வந்து ப்ரைமரி ஓஎஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு இன்னொரு மெயின் டவுட் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ப்ரைமரி ஓஎஸாக யூஸ் பண்ணனா இதில் வந்து லைக் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், அப்புறம் PDF ரீடர் மாதிரி அப்புறம் எக்ஸல் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ லினக்ஸில் இருக்கிற ஒரு ஃபேமஸான சாஃப்ட்வேர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லிப்ரே அப்படின்ற சாஃப்ட்வேர் தான். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே இருக்குது. லைக் இதில் வந்து வேர்டு யூஸ் பண்ணலாம், நீங்கள் PDF PPT ப்ரெசென்ட் பண்ணலாம், கிராஃபிக்ஸ் ரெடி பண்ணலாம், லைக் ஸ்ப்ரெட்ஷீட் ரெடி பண்ணலாம், டேட்டா பேஸ் மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது இந்த லிப்ரேல. ஸோ நீங்கள் இது ப்ரைமரி ஓஎஸாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் இன்னும் உள்ளே இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ லான்ச்சரில் போனீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குறது வந்து ஃபைல் மேனேஜர், செட்டிங்ஸ், கன்சோல் இருக்குது. நீங்கள் அதை டெர்மினல் லினக்ஸில் இருக்கிற டெர்மினல் இருக்குது, ஃபயர்வால், ப்ளூடூத் மேனேஜர், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபைல் மேனேஜரை போய் பார்ப்போம். ஸோ ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு மேக் ஓஎஸில் இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸ் இது கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது ஒரு மினிமலான ஓஎஸ் கைஸ். இது லைக் பார்க்க உங்களுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. இது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லைக் ஒரு 1GB 2GB ரேம் இருக்கிற லேப்டாப்ஸ் அது மாதிரி பழைய லேப்டாப்ஸ்லாம் இருக்கலாம். அதில் ஈவன் நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். லைக் பழைய லேப்டாப்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். அந்த இது மாதிரி ஸ்மால் லினக்ஸ் டிஸ்ட்ரோ ஓஎஸில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லேப்டாப் எப்படின்னா இப்போ விண்டோஸ் வந்து ஹியூஜ் ரிசோர்ஸ் டிமாண்டிங் ஓஎஸ் அது. ஸோ இது மாதிரி ஓஎஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஓல்டு லேப்டாப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி லைக் லோ ஹார்ட்வேர் தான் லைக் 1GB 2GBலாம் ரேம் இருந்தது, ப்ராசஸர் வந்து பழைய ப்ராசஸர் அப்படின்னா இது மாதிரி ஓஎஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம் அந்த லேப்டாப் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ அவ்வளோதான் கைஸ், நீங்கள் வீடியோ முடிஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் வீடியோ தான். உங்களுக்கு எப்படி இருக்குது CuteFish ஓஎஸ்னால் என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணது. ஸோ உங்களோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். CuteFish ஓஎஸ் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் உங்களுக்கு விண்டோஸே ப்ரிஃபரபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பாய்.